பொது சிவில் சட்டம் தொடர்பான விவாதம் நாடு முழுவதும் சூடுபிடித்து உள்ளது. காரணம், உத்தரகாண்டில் பொது சிவில் சட்டம் கடந்த 27ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்துள்ளது. இந்த பொது சிவில் சட்டம் என்றால் என்ன? சிறப்பு அம்சங்களை இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் வாங்க. நாட்டின் ஒவ்வொரு மாநிலத்திலும் திருமணம், விவாகரத்து, சொத்து விவகாரங்கள் மதங்களின் அடிப்படையில் தனித்தனி சட்ட விதிகள் பின்பற்றப்படுகிறது. இது மக்களிடையே பாகுபாட்டை ஏற்படுத்துவதால் சிவில் விவகாரங்களில் நாடு முழுவதும் ஒரே மாதிரியான சட்டத்தை பின்பற்றும் வகையில் பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என ஒன்றிய பாஜக அரசு தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. நாடு முழுவதும் பொது சிவில் சட்டத்தை கொண்டுவர மத்திய பாஜக அரசு முயற்சித்து வரும் நிலையில் அக்கட்சி ஆட்சியில் உள்ள உத்தரகாண்டில் இச்சட்டம் அமலாகி இருப்பது முக்கியத்துவம் பெற்றுள்ளது. தலைநகர் டேராடூனில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர்கள், பொது சிவில் சட்ட வரைவு குழு உறுப்பினர்கள் முன்னிலையில் அச்சட்ட அமலாக்க அறிவிக்கையை முதல்வர் புஷ்கர் சிங் தாமி வெளியிட்டார். அத்துடன் சட்ட விதிமுறைகள் மற்றும் ஒழுங்குமுறைகளை வெளியிட்டு யுசிசி வலைதளத்தையும் அவர் தொடங்கி வைத்தார். தொடர்ந்து பேசிய அவர், அனைத்து மதங்களையும் கடந்து ஒவ்வொரு குடிமகனுக்கும் சமமான சட்டங்களை உருவாக்கும் பொது சிவில் சட்டம் முழுமையாக நடைமுறைக்கு வருகிறது. இது எந்த மதத்தினரையும் குறிவைத்து கொண்டு வரப்பட்ட சட்டம் அல்ல. சாதி, மதம், சமூகத்தின் பெயரால் ஏற்படும் அனைத்து சட்ட பாகுபாடுகளையும் முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அரசியலமைப்பு கருவி இது என பெருமிதம் தெரிவித்தார். திருமணம், விவாகரத்து, வாரிசு தொடர்பான பொதுவான விதிமுறைகளை இந்த சட்டம் உறுதி செய்யும். இச்சட்டத்தின்படி திருமணம் முறையாக பதிவு செய்யப்பட வேண்டும். திருமணம் செய்து கொள்ளாமல் சேர்ந்து வாழ்வோரும், லிவின் தம்பதி உள்ளிட்டோர் முறையாக பதிவு செய்தல் வேண்டும். திருமணத்தில் அனைத்து மத சாதியினருக்கும் ஒரே விதிமுறைதான் என்பதை பொது சிவில் சட்டம் உறுதி செய்கிறது. ஆண், பெண் இரு குழந்தைகளுக்கும் சொத்தில் சம உரிமை இருக்கிறது என்கிறது பொது சிவில் சட்டம். பழங்குடியினர் மக்களுக்கு மட்டும் பொது சிவில் சட்டத்தில் இருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. அவர்களை தவிர்த்து மற்ற அனைவருக்கும் இச்சட்டம் பொருந்தும். மற்ற மாநிலங்களில் உள்ள உத்தரகாண்ட் மக்களுக்கு இந்த சட்டம் பொருந்தும். பொது சிவில் சட்டம் தொடர்பான இத்தகைய விவாதங்களில் தவறாமல் இடம்பெறுவது அரசியல் சாசனத்தின் 44வது பிரிவு. இந்திய அரசியல் சாசனத்தின் 44வது பிரிவானது இந்தியா முழுவதற்கும் அனைத்து குடிமக்களுக்குமான பொதுவான ஒரு சிவில் சட்டத்தை கொண்டுவர நடவடிக்கை எடுக்கலாம் என்கிறது. திருமணம், விவாகரத்து, தத்தெடுத்தல், வாரிசுரிமை, ஜீவனாம்சம் என பல்வேறு அம்சங்களில் தனிநபர் சட்டங்கள் நடைமுறையில் உள்ளன. அரசியல் சாசன நிர்ணய சபையிலும் இது தொடர்பான விவாதங்கள் நடத்தப்பட்டன. அப்போதும் அரசியல் சாசனத்தை உருவாக்கியவர்கள் பொது சிவில் சட்டம் தேவை என்பதை வலியுறுத்தி உள்ளனர் என கூறப்படுகிறது. பொது சிவில் சட்டம் தொடர்பாக அரசியல் சாசன நிர்ணய சபையில் மிக பெரும் விவாதம் நடந்தது. இதில் பங்கேற்ற இஸ்மாயில் சாஹேப், நசுருதீன் அகமது, மஹபூப் அலி பெக், பாக்கர் ஷாஹேப் பகதூர் உள்ளிட்டோர் தனிநபர் சட்டங்களில் உரிய திருத்தங்கள் கொண்டு வந்து பாதுகாக்க வேண்டும் என கூறினார். அதேபோல பாரதிய வித்யா பவன் நிறுவனர் KM முன்ஷியும் தனிநபர் சட்டங்களில் கை வைத்தால் பெரும்பான்மை இந்துக்களும் பாதிக்கப்படுவார் என கூறினார். இதனால் அம்பேத்கர் அதிருப்தியை தெரிவித்தார். அதே நேரத்தில் ஒருமித்த கருத்து ஒற்றுமை அடிப்படையில் தான் பொது சிவில் சட்டம் உருவாக்கப்பட வேண்டும் என்பதையும் அம்பேத்கர் வலியுறுத்தினார். இந்த விவகாரத்தில் ஏற்பட்ட அதிருப்தியால் தான் சட்ட அமைச்சர் பதவியை அம்பேத்கர் ராஜினாமா செய்தார் என கூறப்படுகிறது. உச்சநீதிமன்றமானது பல்வேறு வழக்குகளில் பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ளது.
1985ஆம் ஆண்டு ஷாபானு வழக்கில் பொது சிவில் சட்டத்தை வலியுறுத்தியது. அதேபோல 1995ஆம் ஆண்டு சரளா முட்கள் வழக்கில் பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. 2016இல் மத்திய சட்ட அமைச்சகம் பொது சிவில் சட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய வழிமுறைகளை சட்ட ஆணையம் ஆராய பரிந்துரைத்தது. பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு குடும்ப சட்டங்களில் சீர்திருத்தம் மேற்கொள்வது தொடர்பாக சட்ட ஆணையத்திடம் கருத்து கேட்டு இருந்தது. இதன் அடிப்படையில் 2018ஆம் ஆண்டு 185 பக்க அறிக்கை ஒன்றை சட்ட ஆணையமானது மத்திய அரசிடம் தாக்கல் செய்தது. அதில் தனிநபர் சட்டங்கள் இருந்தும் ஒரே மதத்துக்குள் பாகுபாடுகள் இருக்கின்றன. ஆகையால் தனிநபர் சட்டங்கள் குறித்து ஆராய்ந்து உரிய திருத்தங்கள் செய்ய வேண்டும் என பரிந்துரைத்தது. ஆனால் பொது சிவில் சட்டத்தை எதிர்த்தது. மேலும் இந்து மதத்தில் இருக்கும் உடன்கட்டை எறுதல், தேவதாசி எனப்படும் இந்து மதத்தில் இருக்கும் பெண்களை கடவுளின் பெயரால் விபச்சாரத்துக்கு தள்ளுதல், முத்லாக் எனப்படும் முஸ்லிம் மதத்தில் பெண்களை நினைத்த நேரத்தில் விவாகரத்து செய்தல், குழந்தை திருமணங்கள் ஆகியவற்றை சமூகத்தை பிடித்திருக்கும் பேய்கள் என சட்ட ஆணையம் சாடியது. கடந்த ஆண்டு உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு தாக்கல் செய்த மனுவில் அரசியல் சாசனத்தின் 44வது பிரிவு பொது சிவில் சட்டத்தை வலியுறுத்தியிருக்கிறது. தனிநபர் சட்டங்களில் மாற்றம் செய்து பொதுவான சட்டத்தை உருவாக்குவதை 44வது பிரிவு சுட்டிக்காட்டியிருக்கிறது என வாதம் செய்தது. ஆனால் பொது சிவில் சட்டம் குறித்து நாடாளுமன்றமே முடிவு செய்ய வேண்டும் எனவும் உச்சநீதிமன்றம் சுட்டிக்காட்டி இருந்தது. கோவா மாநிலத்தில் பொது சிவில் சட்டமானது 1867ஆம் ஆண்டு முதல் அமலில் உள்ளது. நாடு விடுதலைக்கு பின்னரும் போர்த்துகீசிய சட்டத்தின் அடிப்படையில் இந்த பொது சிவில் சட்டம் தொடர்ந்து நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. உத்தரகாண்ட் மாநிலத்திலும் கடந்த ஆண்டு முதல் பொது சிவில் சட்டம் அமல்படுத்தப்படும் என அறிவித்தது. இதற்காக 5 நபர் குழுவும் அமைக்கப்பட்டுள்ளது. இக்குழு ஜூன் 30ஆம் தேதிக்குள் அறிக்கை தாக்கல் செய்ய இருக்கிறது. முஸ்லிம் பெண்களுக்கு நீதி வழங்க வேண்டும் எனில் பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என அஸ்ஸாம் முதல்வர் ஹிமந்த பிஸ்வ சர்மா கருத்து தெரிவித்தார். இந்த நிலையில் பொது சிவில் சட்டத்தை நடைமுறைப்படுத்த குஜராத் அரசும் ஒப்புதல் தெரிவித்துள்ளது. அனைத்து மக்களும் சமமாக சட்டம் இருக்க வேண்டும் என்பதற்காக பொது சிவில் சட்ட கொள்கையை வைத்திருந்தோம். அதன்படி பாஜக ஆளும் மாநிலமான உத்தரகாண்டில் பொது சிவில் சட்டம் வந்துள்ளது. அதேபோல பொது சிவில் சட்டம் மற்ற மாநிலங்களிலும் ஒவ்வொன்றாக கொண்டு வரப்படும் என மத்திய இணையமைச்சர் எல் முருகன் உறுதியளித்துள்ளார். பொது சிவில் சட்டத்துக்கு திமுக எதிர்ப்பு தெரிவித்துள்ள நிலையில் தேசியவாத காங்கிரஸ் நடுநிலையான நிலைப்பாட்டை எடுத்துள்ளது. அக்கட்சி பொது சிவில் சட்டத்தை எதிர்க்கப் போவதும் இல்லை, ஆதரிக்கப் போவதும் இல்லை என அறிவித்துள்ளது.